ஹலோ, இந்த சோப்பு கம்பெனிக்கார குலசாமி. ஆமா சொல்லுங்க. அடே, உன் சோப்பை வாங்கி குளிச்சு சோப்பும் காசும் கரைஞ்சதை விட்டு நல்ல கலரான பாட்டிலடா. சார், அந்த சோப்பு விளம்பரத்தை கூட பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனி சோப் போடுறதுக்கு அப்புறம் இந்த பிள்ளையே அழகா இருக்கும். அடே, அந்த பிள்ளை ஆல்ரெடி பால்ல போட்ட பன்னீராட்ட இருந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்து அடிக்க வச்சுட்டு எங்க தோல்ல ஏறி கால்ல கொடுத்து நீ சோப்பை ஊத்துக்காளிற. சார், இப்ப என்ன சார் பண்ண சொல்றீங்க? 10 வருஷமா உன் சோப்பை வாங்கி கரைஞ்சு போன என் 1 லட்சம் ரூபாய் நீ வட்டி மூலமா இப்ப நீ செட்டில் பண்ணணும். அதெல்லாம் முடியாதுங்க சார். ஓ, அப்படியா சாமி? இந்த பொருளாய ஆயாவை கூட்டிட்டு வந்து உன் கம்பெனி சோப்பு போட்டு குளிக்க விட்டு அது ஆயா அனுஷ்கா கலர்ல வருதா என்னங்கிறத மக்களுக்கு லைவ் போட்டு காட்டுறா. இன்னைக்கு வண்டவாள தண்டவாள ஏறண்டா. சார், அந்த அமௌண்ட்டை ஜிபேல வாங்கிக்கிறீங்களா கேஷ் வாங்கிக்கிறீங்களா சார்? வண்டி மாடு பிறந்தது வலிக்கு வந்து தானே அவனு. சார், இந்த அந்த விளம்பரத்தில் நடிச்சுட்டு அந்த பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம்ல ஆவலதானே சார்? ஏங்க சார்? இல்ல, குடும்பத்தோட போய் அந்த பிள்ளைய பொண்ணு கேட்டு வரலாம்னு தான் சாமி கேக்குறேன். ஏங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்குங்க. சரி, அப்ப அமௌண்ட்டை போன் பேல போட்டுற. போக்கத்து பேல போக்கத்த பயலாம்.